வெல்கம் டு டிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்மளோட செஷன் வந்து டெய்லி யூஸ் ஷார்ட் சென்டென்ஸ். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து கிராமர் ரொம்ப வேண்டாம், எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு வருவாங்க. இவங்க யாருன்னா, நல்ல வேலையில் இருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, நிறைய வந்து அதர் பீப்புளோட பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு லிங்க் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம் இருக்கும். இவங்களோட பிஸ்னஸ் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி பண்ணுவாங்க, இவங்களால பேச முடியாது. புரியுது அவங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து கிராமர் ரொம்ப சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து இந்த மாதிரி டெய்லி யூஸ் ஷார்ட் சென்டென்ஸ் வீடியோஸை ரெகுலராக சீரீஸை பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களால வந்து ஈஸியாக வந்து கிராமர் என்னென்னு தெரியாமலே கற்றுப்பாங்க, இங்கிலீஷும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த சீரீஸ் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்ககிட்ட வந்து கிராமராக தெரியலனா கூட அட்லீஸ்ட் அந்த என்ன சொல்ல வரீங்கன்றதை கன்வே பண்ணிட்டாவே அவங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி பேஸ்டு ஷார்ட் சென்டென்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இது எல்லோரும் படிக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வர்றது வந்து கிராமர் ரொம்ப வேண்டாம், நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும், கிராமர் சொல்லிக் கொடுத்தா எனக்கு புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெய்லி யூஸ் ஷார்ட் சென்டென்ஸ் சீரீஸை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் உங்களோட டே டு டேயில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து செஷனுக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து அக்செப்ட் மை வேர்ட். அக்செப்ட் மை வேர்ட். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். ரெஸ்பாண்ட் டு மை மெசேஜ். ரெஸ்பாண்ட் டு மை மெசேஜ். எனது செய்திக்கு பதிலளிக்கவும். ரெஸ்பாண்ட் டு மை மெசேஜ்னால் என்னோடய செய்திக்கு பதிலளிக்கவும். அசிஸ்ட் இம் டு கிராஸ் அ ரோட். அசிஸ்ட் இம் டு கிராஸ் அ ரோட். சாலையை கடக்க அவருக்கு உதவுங்கள். சாலையை கடக்க அவருக்கு உதவுங்கள். டோன்ட் ஒரி அபவுட் யுவர் லைஃப். டோன்ட் ஒரி அபவுட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீர்கள். நெவர் ஃபர்கெட் டு பிரிங் இட். நெவர் ஃபர்கெட் டு பிரிங் இட். அதை கொண்டு வர மறக்காதீர்கள். அவாய்ட் இன்சல்ட்டிங் அதர்ஸ். அவாய்ட் இன்சல்ட்டிங் அதர்ஸ். பிறரை அவமதிப்பதை தவிர்க்கவும். பிறரை அவமதிப்பதை தவிர்க்கவும். அவாய்ட் இன்சல்ட்டிங் அதர்ஸ். பிறரை அவமதிப்பதை தவிர்க்கவும். டோன்ட் பி அஃப்ரைட் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். டோன்ட் பி அஃப்ரைட் டு ஃபேஸ் த ப்ராப்ளம். பிரச்சனைகளை எதிர்கொள்ள பயப்பட வேண்டாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ள பயப்பட வேண்டாம். பி கேர் ஒயில் வாக்கிங் அட் நைட். பி கேர்ஃபுல் ஒயில் வாக்கிங் அட் நைட். பி கேர்ஃபுல் ஒயில் வாக்கிங் அட் நைட். இரவில் நடக்கும் பொழுது கவனமாக இருங்கள். டோன்ட் டேர்ன் பேக். டோன்ட் டேர்ன் பேக். திரும்ப வேண்டாம். அதாவது திரும்பி பார்க்காத சொல்லுங்கள், திரும்ப வேண்டாம். டோன்ட் பி சில்லி. முட்டாள்தனமாக இருக்காதே. முட்டாள்தனமாக இருக்காதே. மைண்ட் யுவர் டங். மைண்ட் யுவர் டங். உங்கள் நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். பி காம் டவுன். பி காம் டவுன்னா அமைதியாக இருங்கள். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என்னை அறிமுகப்படுத்துகிறேன். லெட் இட் ஓகே. லெட் இட் ஓகே. சரி விடுங்கள். லிவ் இட் டு மீ. லிவ் இட் டு மீ. என்னிடம் விட்டுவிடுங்கள். கிவ் மீ எ சான்ஸ் டு கன்வே மை தாட்ஸ். கிவ் மீ எ சான்ஸ் டு கன்வே மை தாட்ஸ். என் எண்ணங்களை தெரிவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். டோன்ட் மைண்ட் இட். டோன்ட் மைண்ட் இட். அதை பொருள்படுத்தாதே. டோன்ட் எக்ஸாஜரேட். டோன்ட் எக்ஸாஜரேட். மிகைப்படுத்தாதீர்கள். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். பேசுவதற்கு முன் யோசி. ஆஸ்க் ஹிம் டு கம் லேட்டர். ஆஸ்க் ஹிம் டு கம் லேட்டர். பிறகு வரச் சொல்லுங்கள். டோன்ட் மேக் இட் யுவர் ஓன். டோன்ட் மேக் இட் யுவர் ஓன். அதை உங்கள் சொந்தமாக்க வேண்டாம். பியர் இன் மைண்ட். பியர் இன் மைண்ட். மனதில் வை. பியர் வித். பியர் வித். பொறுத்து கொள்ளுங்கள். ஒஸ்ட் பிஹேவியர். ஒஸ்ட் பிஹேவியர். மோசமான நடத்தை. பெண்ட் டவுன் லோ. பெண்ட் டவுன் லோ. கீழே குனியுங்கள். டூ ஆர் டை. டூ ஆர் டை. செய் அல்லது செத்துமடி. டோன்ட் டெல் லைஸ். டோன்ட் டெல் லைஸ். பொய் சொல்லாதே. நாட் அட் ஆல். இல்லவே இல்லை. நாட் அட் ஆல். இல்லவே இல்லை. பி ஓப்பன் மைண்டட். பி ஓப்பன் மைண்டட். திறந்த மனதுடன் இருங்கள். கெட் இட் சூன். கெட் இட் சூன். விரைவில் கிடைக்கும், இல்லை சீக்கிரம் கிடைக்கும். ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப கிராமர்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த சென்டென்ஸை வந்து அப்படியே மைண்டில் ஏற்றிக்க வேண்டியது, அப்படியே பேச வேண்டியது. புரியுதா? அப்புறம் செஷன் வந்து ஷார்ட் வீடியோ செஷன் வந்து ரொம்ப படிக்காதவங்க, கிராமட்டிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டாம், ஆனால் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறவங்க இந்த ஷார்ட் வீடியோ சீரீஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்த செஷனில் வேறொரு டாப்பிக்கோட பார்ப்போம். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வீடியோ லைனாக பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 to 30% பேசக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இது வழியாக வந்துடும். புரியுதா? தேங்க்யூ.